Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா functionsனா என்ன, functions எப்படி நம்ம define பண்றது, அது வந்து ஒரு real time example நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. So that நம்ம further பார்க்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு சின்ன டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸா பார்த்த கோடு. ஸோ இது வந்துட்டு கிரீட்டிங்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அதுல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த கிரீட்டிங்ங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுங்கிறத நம்ம வந்து பார்த்துடணும். ஸோ நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி பிரிண்ட் பண்றதுங்கிறத நம்ம வந்துட்டு ப்ரீவியஸா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரீட்டிங் மெசேஜ் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். பட் ஆனா வந்துட்டு ஒரு நேம் வச்சு நம்ம வந்து கொடுக்க போறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி அப்படின்னா இந்த கிரீட்டிங் மெசேஜே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பேர் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூசரோட நேம் வந்துட்டு நேஹா. சோ என்ன சொல்லணும் அப்படின்னா ஹாய் நேஹா, குட் மார்னிங் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லணும். ஸோ இப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஹாய் நேஹா குட் மார்னிங் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேர் வந்துட்டு சக்தி அப்படின்னா ஹாய் சக்தி அப்படின்னு நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல ரன் பண்ணோம் அப்படின்னா ஹாய் சக்தி குட் மார்னிங் அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ இது வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தரமோ நம்ம வந்து அப்படியே தான் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல நேம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வெல்கம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்துட்டு நேஹா அப்படின்னு தான் சொல்ல போறோம்ங்கிறது தெரியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சக்தின்னு தான் சொல்ல போறோம்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் டிஃபைன் பண்ற போறதுல எனக்கு வந்து யாரை நான் வெல்கம் பண்ண போறேங்கிறத ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்போ எனக்கு வந்து தெரியாது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ அதாவது இந்த இடத்துல என்ன நேம் நான் கொடுக்க போறேனுங்கிறது எனக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம எப்படி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கோட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நான் வந்து எழுதிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ கால் பண்ணும்போது தான் நான் வந்துட்டு விஷ்ணுக்கு நான் வந்து குட் மார்னிங் சொல்லணுங்கிறது எனக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதனால இந்த மாதிரி நான் ஒரு கோட் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹாய் விஷ்ணு குட் மார்னிங் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு நான் வந்துட்டு விஷ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா விஷுதா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேம்க்கு கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹாய் விஷுதா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கோடு வந்துட்டு முன்னாடி நம்ம பார்த்த கோடுக்கும் இதுக்கும் வந்துட்டு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன டிஃபரன்ஸ், எதனால நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபங்க்ஷனாலே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் கால் இருக்கணும் நம்ம வந்து சொன்னோம். ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது வந்துட்டு வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கால், இது வந்துட்டு செகண்ட் கால். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா DEF கிரீட்டிங் நேம் அப்படின்ட்டு ஒன்னு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹாய்ங்கிற ஒன்று பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல நேம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நேம் பாத்தீங்கன்னா நான் டபுள் கோட்ஸ்ல கொடுக்க கிடையாது. ஸோ கமாக்கு நடுவில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா நம்ம நேம்ல வந்து இந்த இடத்துல நம்ம என்ன ரிசீவ் பண்ணி இருக்கோமோ அந்த நேம் நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல குட் மார்னிங் அப்படின்னு நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடியது. ஸோ அடுத்து வந்துட்டு கிரீட்டிங் என்ன சொல்றேன் அப்படின்னா கிரீட்டிங்ல விஷ்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷ்ணு வந்து நம்மளுக்கு எங்க போகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துக்கு, அதாவது இந்த நேம்க்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல போகும். ஸோ இந்த இடத்துல நான் விஷ்ணுன்னு கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா எங்க போகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு இந்த நேம்ல ஒரு வேல்யூ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல போகும். பிகாஸ் இந்த இடத்துல கிரீட்டிங்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரீட்டிங்னு போகும்போதே அதுக்கான ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கான்னு போய் பார்க்கும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்கும். இந்த இடத்துல பிராக்கெட்குள்ள நேம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த நேம்ல நம்மளுக்கு விஷ்ணுங்கிறது போய் சேவ் ஆயிடும். ஸோ சேவ் ஆயிட்டு அடுத்து உள்ள வரும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹாய்னு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஹாய் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நேம்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லும். நேம்ல நம்மளுக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா விஷ்ணுன்னு இருக்கு. ஸோ அந்த விஷ்ணு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த குட் மார்னிங் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் லைன் ரன் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் பண்ணும்போது, அதாவது செகண்ட் இந்த கிரீட்டிங்ங்கிற லைனை பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைனை போய் பார்க்கும். ஸோ விஷுதான்ங்கிற வேல்யூ நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ அகைன் அதே மாதிரி இந்த விஷுதான்ங்கிற வேல்யூ எனக்கு இந்த நேம்ல போய் இப்போ ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஹாய்க்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க கூட ஹாய்க்கு ஹாய்னு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ நேம்ல என்ன இருக்கு அப்படின்னா செகண்ட் கால்ல விஷுதான் கொடுத்துருக்கும். ஸோ விஷுதாவை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய குட் மார்னிங் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் நாம ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம வந்து பாஸ் பண்ணி அந்த வேல்யூவை இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ரிசீவ் பண்ணி அதை வச்சு கூட நம்ம வந்து டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த கோடியை நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வேற என்ன மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே கூட நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன்.
ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனா இந்த இடத்துல பண்றேன். ஸோ இந்த இடத்துல இங்க போட்டிருக்க கிரீட்டிங் மெசேஜ் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து நேம் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல டைரக்டாவே நான் வந்து என்னோட வேல்யூஸை நான் வந்து கொடுத்துடுறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல greeting அப்படின்னு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து என்னோட கோடை நான் ரன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றோம். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்துட்டு greeting. ஸோ உள்ள நம்ம என்ன வேல்யூ நம்ம தரோம் அப்படின்னா, நேம்ங்கிற பேராமீட்டர், அதாவது நேம்ங்கிற வேரியபிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து அசைன் பண்ணிடுறோம். ஸோ என்னென்ன அசைன் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரிங்ங்கிறதுனால டபுள் கோட்ஸ்க்குள்ள விஷ்ணு அப்படின்ற ஒரு நேம் வந்து அசைன் பண்ணிடுறோம். ஸோ அசைன் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கான டிக்ளரேஷன் லைன் நம்ம வந்து எழுதிடுறோம். அதுக்கப்புறமேட்டு greetingனு அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். ஸோ கால் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் போய் வந்து பார்க்கும், பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இங்க நேமுக்கு விஷ்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ நேமுக்கு விஷ்ணுங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிக்கும். அசைன் பண்ணிட்டு உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஹைங்கிற டெஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு, ஸோ நேம்ங்கிற இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து நேம்ங்கிற வேரியபிள்ல என்ன கண்டென்ட் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அந்த கண்டென்ட்டை நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை குட் மார்னிங் நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி greeting, அதாவது ஃபங்க்ஷன் கால்ல நாம இந்த மாதிரி வேல்யூ தரது இல்லாம ஃபங்க்ஷனை இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணும் போதே சப்போஸ் ஏதாவது ஒரு வேரியபிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது, இந்த ஆளுக்கு தான் விஷ் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நாம இந்த மாதிரி கூட வேல்யூஸை இந்த இடத்துல அசைன் பண்ணிட்டு நாம இந்த இடத்துல நம்மளால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். சோ இதே எக்ஸாம்பிள நாம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, இதே கூட நான் வந்து திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னோட நேம் வந்து நான் ஒரு வேல்யூ வந்து நான் தரேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேல்யூ தரேன் அப்படின்னா, ஜீவான்ங்கிற வேல்யூவை கொடுத்துட்டு இப்போ என்னோட கோடை நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் ஜீவா குட் மார்னிங் அப்படின்னு தான் வந்திருக்கு. பட் ஆனா முன்னாடி நம்ம கோட் ரன் பண்ணும்போது ஹாய் விஷ்ணு குட் மார்னிங்னு வந்தது. ஆனா இந்த கோட் நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த கோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். சோ டிஃபைன் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நேம்ங்கிற ஒரு வேரியபிள்ல விஷ்ணு அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த லைன் பிரகாரம் நம்மளுக்கு நேம்ல விஷ்ணு அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து இந்த இடத்துல அசைன் ஆயிருக்கும். சோ இது வந்துட்டு வேரியபிள், இது வந்துட்டு வேல்யூ, சோ அசைன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எல்லாமே நம்ம வந்து உள்ள கொடுத்துருப்போம். சோ அதுக்கப்புறமேட்டு greetingங்கிற லைன் வந்து பார்க்கும். சோ greetingங்கிற லைன்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஜீவா அப்படின்ற ஒரு வேல்யூவா நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சோ greetingனு பார்க்கும்போது நம்ம கோட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் greetingனு இருக்கான்னு போய் பார்க்கும். சோ இந்த இடத்துல இருக்கு. சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஜீவான்ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு எடுத்துட்டு மேல போகும். சோ மேல போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நேம் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, சோ இந்த நேம்ல நம்மளுக்கு ஜீவான்ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணும். சோ இந்த இடத்துல நம்ம ஜீவான் எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விஷ்ணுங்கிறது ரீப்ளேஸ் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஜீவாங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த நேம்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆயிடும். சோ ரீப்ளேஸ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல போகும்போது பிரிண்ட் ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நேம் பிரிண்ட் பண்ண சொல்லும் போது நேம்ல நம்மளுக்கு என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னா, ஜீவான்ங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. சோ அந்த ஜீவான்ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு இந்த குட் மார்னிங் மெசேஜை நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். சோ இது வந்துட்டு இன்னும் வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ அதே கோட் தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, வெறும் greeting அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு என் கோட ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது என் கோட் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வெல்கம் மெசேஜ் 2 மெசேஜா எனக்கு வந்து வந்திருக்கு. சோ என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஹாய் ஜீவா குட் மார்னிங் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஹாய் விஷ்ணு குட் மார்னிங் அப்படின்னு எனக்கு வந்து வந்திருக்கு. சோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் லைன்ல அதே மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடுறோம். சோ ஃபர்ஸ்ட் லைன் பிரகாரம் நம்மளுக்கு நேம்ங்கிற வேரியபிள்ல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா, விஷ்ணுங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டு உள்ள ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். சோ அதுக்கப்புறம் greetingங்கிற லைனுக்கு வருது. சோ greetingங்கிற லைனுக்கு வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சோ ஜீவான்ங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ நம்ம முன்னாடி பார்த்த கோட் மாதிரி சோ மேல போகும். மேல போயிட்டு ஜீவான்ங்கிறதுல நம்மளுக்கு இந்த விஷ்ணுங்கிறத எடுத்துட்டு நம்மளுக்கு நேம்ங்கிறதுல ஜீவான்ங்கிறது நம்மளுக்கு நேமுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆயிடும். ரீப்ளேஸ் ஆயிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நேம பிரிண்ட் பண்ண சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய ஜீவாவை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிட்டு குட் மார்னிங்ங்கிற மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. சோ இதுவே இந்த செகண்ட் லைன்ல இந்த greeting நம்ம வந்து கால் பண்றோம் இல்லையா, அத அந்த ஃபங்க்ஷன் நம்ம திரும்ப கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சோ திரும்ப நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல போய் பார்க்கும். சோ இந்த ஃபங்க்ஷன்ல போய் பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு விஷ்ணு அப்படின்னு தான் நம்ம வந்து இப்ப சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல நேம் இருக்கிற இடத்துல ஜீவான்ங்கிறது இல்லாம நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு விஷ்ணு அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து திரும்ப நேமுக்கு வந்துட்டு வேரியபிள் வந்துட்டு மாறிடும். நேம்ங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து மாறிடும். சோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போகும்போது ஹாய் நேம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஷ்ணுங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. சோ இந்த விஷ்ணுங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல குட் மார்னிங் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும்.
இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் விஷு அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல எழுதும்போது நான் விஷ்ணுங்கிறத போட்டிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். மாடிஃபை பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு என் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்னோட கோடை ரன் பண்றேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போதே நாம் இந்த இடத்துல ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது நாம வேற ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதுவே நம்ம எந்த ஒரு வேல்யூமே இல்லாம நாம அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, நாம கொடுத்திருக்க இந்த டிஃபால்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஜீவாங்கிற வேல்யூ நம்ம கொடுக்கும்போது இந்த விஷ்ணுங்கிற ரீப்ளேஸ் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஜீவா அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம வேல்யூ எதுவும் கொடுக்காததுனால இந்த விஷ்ணுங்கிறத நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூவா எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த நேம்ல விஷ்ணுங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் இந்த மாதிரி வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணலாம்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வேரியபிள்ஸ் வச்சுட்டு வேல்யூஸ் வச்சுட்டு பேராமீட்டர்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம இன்னும் நிறைய நாம வந்து பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எப்படி நம்ம இந்த மாதிரி வேல்யூஸை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டு எப்படி மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறத நம்ம வந்துட்டு ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.